வணக்கம். அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அடையாளம் என்ன? சொடுக்கு போடக்கூடிய நேரத்தில் அவருக்கு ரிசல்ட் தேவை. ஆனால் அந்த ரிசல்ட்டிற்கான உண்மையும் வெளிவந்து விட்டது. 40 நாட்கள் போரிட்டு பார்த்தார்கள். 21 மணி நேரம் பேச்சுவார்த்தையும் நடத்தி பார்த்தார்கள். ஆனால் அவருடைய சொடுக்கு போடக்கூடிய நேரத்தில் உலகமே மாறிவிட்டது. சைனா, ரஷ்யா ஒரு பக்கம், ஈரான் இன்னொரு பக்கம், ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மாற தொடங்கிவிட்டார்கள். இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலை என்ன? கதறிக்கொண்டிருக்கிறார்கள். தவறு நடந்து போய்விட்டது, எங்களை மன்னித்து விடுங்கள், வாங்க இன்னொரு முறை பேச்சுவார்த்தையை நடத்தலாம். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இதை முடக்கிவிட்டதாக எந்த ஆணவத்துடன், எந்த அகங்காரத்துடன் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய 15க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை அங்க கொண்டு போய் சேர்த்து ஒட்டுமொத்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை முடக்கிவிட்டதாக ஒரு கட்டுக்கதையை கட்டினாரோ, இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலை, வாங்க டேபிள்ல உட்காரலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், தவறு நடந்து போய்விட்டது. இந்த நிலையில் எப்படி அவர்கள் தள்ளப்பட்டார்கள்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். முக்கியமாக 3 விஷயங்கள், டெட்லாக்கிற்கான அந்த 3 விஷயங்களை பற்றி நீங்க பார்த்தீர்களா? எந்த ஆணவத்துடன், எந்த அகங்காரத்துடன் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்கா இந்த முடிவை எடுத்தார்கள், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை முடக்கிவிட்டால் ஈரானை கண்ட்ரோலில் கொண்டு வந்து விடலாம் என்று எந்த கனவை அவர்கள் காண்டார்களோ, அது இப்போ மாறிவிட்டது. காரணம் என்ன? முக்கியமாக ஈரான், நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. போர் தானே உங்களுக்கு தேவை, போருக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் மீது ஒரு துளி கூட எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இதை ரெவல்யூஷனரி கார்டும் கூறுகிறது, சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அவர்களும் கூறுகிறார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் மீது அல்ல அமெரிக்கா மீது இதற்கு மேல் நாங்க எந்த விதமான நம்பிக்கையும் வைப்பதாக இல்லை. பாகிஸ்தானில் எதற்காக அந்த பேச்சுவார்த்தை நடக்காமல் முறிந்தது? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள், பல்வேறு சிச்சுவேஷன்ஸ்கள் இருந்தது. அமெரிக்கா கேட்டது என்ன? உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த என்ரிச்ட் யுரேனியத்தை எங்களிடம் கொடுத்து விடுங்கள். அதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த 20 ஆண்டுகள் வரை ஈரான் எந்த விதமான நியூக்ளியர் சைட்டையும் இயக்கக்கூடாது, யுரேனியத்தை எங்கேயுமே அவர்கள் தயாரிக்க கூடாது. அதற்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3வது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் எங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியது. இந்த 3 இடங்கள், 3 சிச்சுவேஷனில் ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தை டெட்லாக் ஆனது. அங்கு பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா இஸ் ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், எஸ், நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். நியூக்ளியர் என்ரிச்மெண்டை பற்றி நாங்க அந்த 20 ஆண்டுகளுக்கான தடையெல்லாம் போட மாட்டோம், வெறும் 5 ஆண்டுகளுக்கு நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம். 3வது மிக முக்கியமானது லெபனானை பற்றி. ஏன்னா இந்த பக்கம் ஈரான் மீது தான் சீஸ்ஃபயர் நடக்கிறது ஒழிய லெபனான் மீது எந்த விதமான சீஸ்ஃபயரும் இதுவரை நடக்கவில்லை. இஸ்ரேல் தொடர்ந்து எப்படி காசாவில் அடித்துக் கொண்டிருந்தாரோ அதே போன்று லெபனான் மீதும் இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த 3 விஷயங்களை மையப்படுத்தி நடந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு டெட்லாக்கில் முடிந்தால் கூட இந்த 3 விஷயத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற இந்த விஷயத்தை அமெரிக்கா உலக நாடுகள் வழியாக ஈரானிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டது. அதாவது எந்த அளவில் அமெரிக்காவுடைய எக்கனாமி பாதிக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவில் அமெரிக்காவிற்கு முன்பு வந்த அந்த சிச்சுவேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, IMF, வேர்ல்ட் பேங்க் இது போன்ற ஏராளமான பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் கொடுத்த ஒரு மிக முக்கியமான அறிக்கை. எனர்ஜி செக்டர்கள், கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட எனர்ஜி செக்டர்கள் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட இடங்களை இந்த போரில் நீங்க டேமேஜ் செய்திருக்கிறீர்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் நடந்தால் கூட இந்த 30 டேமேஜ் ஆன
எண்ணெய் கிணறுகள் அல்ல அந்த எண்ணெய்களை எடுக்கக்கூடிய இடங்கள், அதை நீங்க சரி பார்க்க முடியாது. அப்போ இந்த எனர்ஜி கிரைசிஸ் இன்னும் பல மாதங்களுக்கு நீடிக்கும். மீதம் இருக்கக்கூடிய 50 இடங்கள் அதுவும் வேலை பார்க்கவில்லை, அங்கேயும் எந்த விதமான வர்க்கும் நடக்கவில்லை. அப்போ அதை நீங்க ரெஸ்டோர் செய்வதற்கு எத்தனை நாட்கள் பிடிக்கும் என்கிற இந்த விஷயம். வேர்ல்ட் பேங்க், IMF, IEA இந்த 3 அமைப்புகளுமே கொடுத்த இந்த பதில். அப்போ ரெசெஷன் உலகம் முழுவதும் வர இருக்கிறதா என்று பார்த்தீர்கள்? ஆமாம், உலகம் முழுவதும் ரெசெஷன் வர இருக்கிறது. முதல் முறையாக அமெரிக்காவிற்கு எதிராக சைனா ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார்கள். We will not fire the first bullet. நாங்க முதல் தோட்டாவை அடிக்க மாட்டோம், ஆனால் இரண்டாவது தோட்டாவை அடிப்பதற்கு நீங்க இருக்க மாட்டீர்கள், அந்த இடத்தை நாங்க விட மாட்டோம். பட் we guarantee that you will not be left capable to fire the second bullet. இரண்டாவது புல்லட் அடிப்பதற்கு நீங்க கேப்பபிளாக இருக்க முடியாது. அமெரிக்கா should wake up. ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இது. இந்த மிகப்பெரிய மெசேஜையும் தாண்டி சைனா மிக ஓபனாக 4 புள்ளிகளை எடுத்து வைத்திருக்கிறது அமெரிக்காவிற்கு எதிராக. இந்த 4 புள்ளிகளை நீங்க பார்த்தீர்கள். in every situation you will have to respect the sovereignty and independence of each and every country. தாதா போன்ற இதற்கு மேலெல்லாம் உங்களை நடத்த விட மாட்டோம். ஒவ்வொரு சுதந்திர நாட்டிற்கும் அந்த நாட்டுடைய sovereignty, independence, அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அவர்களுடைய சுதந்திரத்தை நீங்க மதிக்கணும். எந்த நாட்டில் போய் வேணாலும் குண்டை போடலாம், ஒரு நாட்டுடைய தலைவரை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம், அதெல்லாம் இதற்கு மேல் நடக்காது. உங்களுடைய அழிச்சாட்டியம் எல்லாம் இதற்கு மேல் நாங்க பார்த்துக்கின்னு இருக்க மாட்டோம். சைனாவுடைய முதல் எச்சரிக்கை. இரண்டாவது எச்சரிக்கை, in every situation you will have to respect international law, its rule and regulation. ஒவ்வொரு இடத்திலும் இதற்கு மேல் இன்டர்நேஷனல் லா, உலக சட்டங்களை, ரூல்ஸ்களை, ரெகுலேஷன்ஸ்களை நீங்க மதிக்கணும். எங்கள்கிட்ட பவர் இருக்கு, பணம் இருக்கு, நாங்கள் தான் ராஜா என்று திமிருடன் நீங்கெல்லாம் அலைய முடியாது. நாங்க பார்த்துட்டு இருப்போம். சைனா will not sit quiet anymore. சைனாவுடைய மூன்றாவது எதிர்ப்பு, you cannot intervene in this way that the message goes to the world, you are powerful, so whatever you wish to you can do. நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ், நான் பவர்ஃபுல், என்னோட பலம் இருக்கு, பணம் இருக்கு, அதை வைத்து நான் உலகத்தில் எதை வேணாலும் செய்வேன், யாருமே என்னை கேள்வி கேட்க கூடாது என்கிற அந்த கற்பனையில் நீங்க வாழ வேண்டாம். Now we will watch you. கடைசியாக உங்களுடைய ஜங்கல் ராஜ், லா ஆஃப் ஜங்கல், இந்த ஜங்கல் சிஸ்டம் எல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தெளிவாக சைனா அமெரிக்காவுடைய காதுகளில் போட்டுவிட்டது. இரண்டாவது பக்கம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை நாங்கள் முடக்கிவிட்டோம் என்று கூறிய அதே டொனால்ட் ட்ரம்புடைய மூக்கிற்கு முன்னாடியே 1 அல்ல 2 அல்ல பல கப்பல்கள் ஈரான் அதே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக சைனா போயிருக்கிறது. ஒரு துளி, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுக்கவில்லை, தைரியம் வரவில்லை, ஒரு வார்னிங் கூட கொடுக்கவில்லை. இது அமெரிக்காவுடைய நிலை. சைனாவை தொடக்கூட முடியாமல் நிற்கிறார்கள், பம்மிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி பிரசிடென்ட் ஆஃப் சைனீஸ் எனர்ஜி செக்யூரிட்டி இன்ஸ்டிடியூஷன், இவர் ஒரு மிக பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இதுவும் அமெரிக்காவிற்கு கொடுக்கக்கூடிய அதே மிரட்டல் தான். சோஷியல் ட்ரூத்ல போய் ட்வீட் எல்லாம் போடவில்லை, நேரடியாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வருகிறது சைனா. சைனா கூறியது என்ன? எங்களிடம் ஹைட்ரோஜன் பாம்பு இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே நாடு, ஹைட்ரோஜன் பாம்பு இருக்கக்கூடிய ஒரே நாடு நாங்கள் மட்டும்தான். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 3ஆம் தேதி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை உலகத்திற்கு முன்பு எடுத்து காட்டக்கூடிய சைனாவுடைய எனர்ஜி செக்டருடைய பிரசிடென்ட் கொடுத்த பதில், டு யூ வாண்ட் வார், யூ வில் கெட் வார். அவர் பேசியதை நீங்களே கேளுங்க. If you want to have war, you will get war. If you want to destroy China, you will be destroyed. If you want to impose nuclear war on China, you will be wiped out by nuclear war.
This is very serious. China's policy is very clear. China will not fire the first shot, but China will not allow you to fire the second shot. If you have not watched the Victory Day parade in Beijing on September the 3rd, one of the weapons China demonstrated is a missile with all the warheads. We call it 61 because it can contain 60 nuclear warheads plus one hydrogen bomb. Now, in the world of today, let me tell you, which country has hydrogen bomb? China is the only country with hydrogen bomb. And that ICBM can cover every corner of the world in less than 20 minutes and destroy any target in any corner of the world without any possibility of being intercepted. I hope Washington has learned the lesson. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு சிறிய கோரிக்கை எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கி வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்கு போர் தேவை என்றால் போர் நடக்கும். நீங்க சைனாவை டிஸ்ட்ராய் செய்ய பார்த்தீர்களா, அழிக்க பார்த்தீர்களா, நீங்க அழிந்து போவீர்கள். நீங்க சைனா மீது நியூக்ளியர் வெப்பன்ஸ்களை வைத்து தாக்க பார்த்தீர்களா, அதே நியூக்ளியர் வெப்பனை வைத்து உங்களை அழித்து விடுவோம். நாங்க முதல் தோட்டாவை அழுத்த மாட்டோம், ஆனால் இரண்டாவது தோட்டாவிற்கு நீங்க இருக்க மாட்டீர்கள். வருடந்தோறும் விக்டரி டே பரேட் அன்று பீஜிங்கில் நடக்கக்கூடிய விக்டரி டே பரேட் செப்டம்பர் 3ஆம் தேதி, இதில் சைனாவுடைய பல்வேறு ஆயுதங்களை நாங்க டெமான்ஸ்ட்ரேட் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். இதில் எங்களிடம் இருக்கக்கூடிய ஹைட்ரோஜன் பாம், இந்த மிசைலோட பேர் 61. இதுல 60 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கிறது. அதுல ஒன்று ஹைட்ரோஜன் பாம். உலகத்தில் எந்த மூலையை வேணாலும் 20 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் அந்த இடத்தை எங்களால் டார்கெட் செய்ய முடியும், அடிக்க முடியும். எந்த விதமான தடயமும் எங்களுடைய வார்ஹெட் மீது நடக்காது. எந்த விதமான இன்டர்செப்ஷனும் இங்க வார்ஹெட்டை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது. வாஷிங்டன் should learn a lesson now. எவ்வளவு பெரிய வார்த்தை என்று நீங்க பாருங்கள். இதற்கு பின்பு என்ன? இஸ்லாமாபாத்திற்கு நீங்க வாருங்கள். சைனா இந்த அளவில் ஆக்டிவாக மாறிய பின்பு கூட அமெரிக்காவிலிருந்து ஒரு வார்த்தை வரவில்லை. இஸ்லாமாபாத்திற்கு வாருங்கள், சொல்யூஷனை தேடிக்கொள்ளலாம், இதற்கு மேல பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக. அதாவது அமெரிக்கா ஒரு திமிரு பிடித்த நாடு, முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப். அப்போ அந்த திமிரை இன்னைக்கு உலக நாடுகளே சகிக்க முடியாமல் அடக்கக்கூடிய முடிவை எடுத்து விட்டார்கள். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறுகிறார்? சைனாவிடம் நான் பேசிட்டேன், ரஷ்யாவிடம் நான் பேசிட்டேன், அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் இதுல சம்மதம் இருக்கு, ஈரானிடமும் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டேன், அடுத்த 2 நாட்களில் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்க போகிறோம். எந்த தரப்பிலிருந்தும் எந்த விதமான அப்ரூவலும் வரவில்லை. ஈரான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று கூறுகிறார்கள். அமெரிக்கா என்ன கூறுகிறது? உங்களுக்கு பாகிஸ்தான் பக்கம் தானே, நீங்க அப்படியே 1.5 மணி நேரத்தில் வந்துடுவீங்க, நாங்க இங்கிருந்து கிளம்பி வந்துடுறோம், வாங்க உட்கார்ந்து பேசுவோம். இந்த நிலைக்கான காரணம் என்ன? எதற்காக அமெரிக்கா இந்த அளவில் பம்மிக் கொண்டிருக்கிறது? அதே நீங்க பார்த்தீர்கள்னா, ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் பீஜிங் வந்திருக்கிறார். பீஜிங்குடைய ஃபாரின் மினிஸ்டருடன் அவர்கள் நடத்திய அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு கெரமலினுடைய ஸ்போக் பர்சன் மிக தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், we are ready to play big role in calming this war. இந்த போரை நிறுத்துவதில் 2 நாடுகளுமே, சைனா ரஷ்யா 2 பேருமே நாங்கள் ஒரு மிகப்பெரிய பங்கை விதைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் அமெரிக்கா வெளியில் ஏறினால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அர்த்தம். 2வது, அனைத்து ஐரோப்பிய நாடுகளுமே இன்னைக்கு அமெரிக்காவை விட்டு சைனா பக்கம் ஷிஃப்ட் ஆக தொடங்கிவிட்டார். இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகளில் ரஷ்யாவை பற்றி கேள்விகள் இருந்தால் கூட
அமெரிக்காவில் ரஷ்யாவை பற்றி எந்த விதமான கேள்வியும் கிடையாது. ஏன்னா புதின் இப்போ மிகவும் நெருக்கமான நபராக மாறிவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த போர் தொடங்கிய உடனேயே ரஷ்யா மீது விதித்த அனைத்து சாங்ஷன்ஸ்களையுமே ஒரு நொடியில் நீக்கிவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள் பிளாக்கேட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த ஹார்மோஸ்ல நடத்திய இந்த பிளாக்கேடை பற்றி அவர்கள் பேசும்போது ஆஃபர் இஸ் ஓப்பன், ஆஃபர் மிக ஓப்பனாக இருக்கிறது, நீங்க வாங்க பேசலாம், ஆனால் உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய அகங்கார திமிரை நாங்கள் அடக்கிய தீருவோம். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள் ரஷ்யா யுக்ரைனுடன் போரிட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து நாடுகளும் யுக்ரைனருக்கு சப்போர்ட்டில் இருக்கிறது. இதை பற்றி எந்த விதமான டவுட்டும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த போர்கள் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ஐரோப்பிய நாடுகள் எந்த விதமான சப்போர்ட்டும் அமெரிக்காவிற்கு கொடுக்க தயாராக இல்லை. இதுவும் உண்மைதானே. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள் இட்லி இன்னைக்கு இஸ்ரேலுடன் போட்ட அனைத்து டிஃபென்ஸ் ஒப்பந்தங்களையுமே கேன்சல் செய்திருக்கிறது. டிஃபென்ஸ் வெப்பன் அனைத்துமே அங்கு கேன்சல் ஆகி இருக்கிறது. இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டரை பார்த்து ஸ்பெயின் நாட்டின் பிரசிடென்ட் அவர் கொடுத்த பதில், நேதன்யாஹூ இஸ் a war criminal. இதே பீஜிங்கில் அவர் பேசியிருக்கிறார். ரஷ்யா தொடர்ந்து தன்னுடைய சேட்டலைட் இன்ஃபர்மேஷன்ஸ்களை ஓப்பனாக வெளிப்படையாக ஈரானிடம் கொடுத்து கொண்டிருந்தது. இஸ்ரேலை பற்றின அனைத்து டேட்டாக்களுமே ரஷ்யா ஈரானிடம் கொடுத்து கொண்டிருந்தது. எந்த விதமான மறுப்பும் யாராலையுமே தெரிவிக்க முடியவில்லை. அமெரிக்காவுடைய 15 வார்ஷிப்கள், USS இப்ராஹிம் லிங்கன் போன்ற ஏராளமான வார்ஷிப்ஸ்கள் இன்னைக்கு இதே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் நின்று கொண்டிருந்தால் கூட அதற்கு பின்னாடி சைனாவுடைய வார்ஷிப் நிற்கிறது. நீங்க நகர்ந்து பாருங்கள், இங்க இருந்து மிசைல் அடிக்கும், அங்க ஈரானுடைய மிசைல் அடிக்கும், அது வேற. இங்கே சைனாவும் இதில் இறங்கும் என்கிற அந்த விஷயத்தை கூறுகிறார்கள். மிடில் ஈஸ்ட் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் சிக்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ரெட் சீயில் எந்த அளவில் இந்த பிளாக்கெட் நடந்தால் ஒட்டுமொத்த சவுத் ஆப்பிரிக்காவும் ஓப்பனாக அமெரிக்காவை த்ரெட்டன் செய்திருக்கிறார்கள். ரிமூவ் யூர் பிளாக்கெட், உங்களுடைய இந்த போர்க்கப்பல்களை உடனடியாக வெளியேற்றுங்கள், இல்லை என்றால் நடப்பது வேற. அப்போ 4 புறத்தில் இருந்துமே அமெரிக்காவிற்கு கிடைத்த இந்த மிரட்டல் பதில், அதற்கு பின்புதான் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் பம்மி கொண்டு வாங்க டேபிள் உட்காந்து பேசலாம். எந்த அளவில் 40 நாட்களாக ஒரு நாட்டின் மீது எந்த விதமான ரீசனிங்கும் இல்லாமல், எதற்கு நாங்கள் போரிட போகிறோம் என்றே தெரியாமல் ஒரு இஸ்ரேல் என்கிற நாடு தூண்டிவிட்ட காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அத்துமீறலை இறக்கியிருக்கிறார். இதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்களா, பாகிஸ்தானுடைய ஒபிஷியல் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். லெபனான் மீது இந்த தாக்குதல் தடுத்து நிறுத்தாத வரை இந்த போர் நிறுத்தம் நடக்காது. பெஞ்சமின் நேதன்யாஹூ ஐடிஎஃப்ஐ வைத்து தொடர்ந்து லெபனான் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல், அதனால்தான் அன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை நடக்காமல் முடிந்தது. அடுத்தபடியாக 20 ஆண்டுகளுக்கு நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் மீது பேனை இம்போஸ் செய்வதாக அமெரிக்கா கூறியது, அதற்காகவும் இந்த பேச்சுவார்த்தை தடுத்து நிறுத்தப்பட்டது. 2வது, அவர்கள் கையில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை அமெரிக்கா கேட்டதாக, அதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்ததாக, அதனாலேயும் இந்த பேச்சுவார்த்தை தடுத்து நிறுத்தப்பட்டது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இது ஈரானுடைய சாவர்னிட்டிக்கான ஒரு விஷயம், அதாவது ஒரு நாட்டுடைய எல்லை. அவர்களை மீறி அமெரிக்காவிற்கு எந்த விதமான இடமும் கிடையாது என்கிற இந்த விஷயம். சைனா இந்த இடத்தில் ஒரு 5-6 புள்ளிகளை எடுத்து வைத்திருக்கிறது. அதாவது இந்த 5-6 புள்ளிகள் அமெரிக்காவிற்கு நேரடியாக ஒரு த்ரெட்டாகவே நீங்க பார்க்கலாம். அமெரிக்காவோட டெசிஷன் இன்னொரு நாட்டில் போய் பிளாக்கெட் போன்ற விஷயத்தை செய்வது தவறு, முதல் புள்ளி. 2வது, கேஸ் அண்ட் ஆயில் சப்ளை உலகத்திற்கு தேவையான ஒரு விஷயம், அதை நீங்க தடை போடுவது அடுத்த தவறு. ஒட்டுமொத்த ரீஜனே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியாக
இந்த நாட்டுடைய சாவர்னிட்டியை நீங்க பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் செய்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்டர்நேஷனல் லாவை அமெரிக்கா மீறி கொண்டிருக்கிறது. அப்போ அமெரிக்கா முதலில் இந்த இடத்தை விட்டு வெளியேறினால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. வெனியூன்சுலா நாட்டில இருந்து நீங்க எண்ணெய் வாங்கணும் வாங்கக்கூடாது, ரஷ்யாவிடம் இருந்து நீங்க எண்ணெய் வாங்கணும் வாங்கக்கூடாது, அல்ல ஒவ்வொரு நாட்டிற்குமே இருக்கக்கூடிய அதிகாரம் எங்கிருந்து அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ அந்த நாட்டிலிருந்து அவர்கள் கச்சா எண்ணெய்களை பெற்றுக்கொள்ளலாம் வாங்கலாம். அமெரிக்கா எந்த இடத்திலுமே மற்ற நாடுகளுக்கு எந்த விதமான சாங்ஷனையும் எந்த விதமான டாரிஃப் ஃபாரையும் விதிக்கக்கூடாது. டாரிஃப் ஃபார் ஒரு ஏன்னா அமெரிக்கா தொட்டதுக்கெல்லாம் டாரிஃப் இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுல இருந்தே இந்த பிரச்சனை தானே. 50% டாரிஃபை இம்போஸ் செய்வதாக அமெரிக்கா கூறிய அந்த வார்த்தை ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக நிற்கிறது. நீங்க இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். டாரிஃப்னால் எந்த விதமான லாபமும் யாருக்குமே கிடையாது. இதே கேள்வியை அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பிடம் கேட்டபோது அவர் கொடுத்த பதில், சைனா உங்களை ஓப்பனாக சேலஞ்ச் செய்கிறது, மிரட்டுகிறது, உங்களுடைய பதில் என்ன? சைனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு நெருக்கமான நட்பு வளர்ந்திருக்கிறது. ஷி ஜின்பிங் அவரும் இந்த போர் நிறுத்தத்திற்காக எங்களுடன் கை கொடுக்க தயாராகிவிட்டார் என்று அவர் ஒரு கதை விடுகிறார். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா நியூக்ளியர் வெப்பன் எந்த நாட்டு கையில் இருக்கிறது. கடந்த 47 ஆண்டுகளாக அவர்கள் டெரரிசத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் கையில் இது இருக்கக்கூடாது. சைனா இதற்கு கொடுத்த பதில், ரஷ்யா இதற்கு கொடுத்த பதில், ஒரு நாட்டுடைய சாவர்னிட்டி இன்டர்நேஷனல் லா படி அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அமெரிக்கா எந்த விதத்திலுமே தன்னுடைய மூக்கை நுழைக்க கூடாது. யுஏஇ இந்த பிரச்சனையில் குதித்து விட்டது. ஸ்பெயின், ரஷ்யா, சைனா, இட்லி, பிரிட்டன் அனைத்து நாடுகளுமே இந்த போரில் குதித்து விட்டார்கள், நேரடியாக குதித்து விட்டார்கள். டிப்ளமேட்டிக் வழியாக இப்ப ஸ்டேட்மெண்ட்கள் தான் வருகிறது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கூட அனைத்து நாடுகளுமே குதித்து விடுவார்கள். இந்த பிரச்சனையில் வியட்நாம் உட்பட பல நாடுகள் வந்துவிட்டது. இப்போ ஈரானுடைய பதிலும் இருக்கு. அமெரிக்கா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை முடக்கிய உடனேயே எங்களுடைய 8000 கிலோமீட்டர் எல்லை, அந்த கம்ப்ளீட் எல்லையுடைய லென்த் 8000 கிலோமீட்டர், இந்த 8000 கிலோமீட்டருக்கான இந்த எல்லையை, மரீன் பவுண்டரியை நீங்க தொட பார்த்தீர்கள்னா எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து நாங்க தாக்குதலை நடத்துவோம். முக்கியமாக எசென்ஷியல் குட்ஸ்களை பற்றி, அதாவது அந்த நாட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே அவர்கள் இம்போர்ட் செய்து வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து எந்த விதமான தடையும் நடக்கக்கூடாது. அப்போ நீங்க ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பாருங்கள், தெளிவாக உலக நாடுகள் எடுத்து வைத்த விஷயங்கள். சைனா, அமெரிக்கா இந்த எல்லையை விட்டு வெளியேறினால் பேச்சுவார்த்தைக்கு ஓகே. லெபனான் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், அதை நீங்க உடனடியாக தடுத்து நிறுத்தணும். ரஷ்யா கொடுத்த பதில், ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம், அவர்களுடைய நியூக்ளியர் செக்டர்ஸ், அது அவர்களுடைய சாவர்னிட்டி. இதில் யாருமே மூக்கை நுழைக்கக்கூடாது. அவர்களுக்கு தெரியும் எப்படி அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்கா நாங்க வச்சுக்கிறோம் நீங்க கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நாங்க அதுக்கு விடவும் மாட்டோம். ஒட்டுமொத்த யூரோப்பிய நாடுகள் அமெரிக்கா செய்தது தவறு, அமெரிக்கா முதலில் மன்னிப்பை கேட்டு ஒட்டுமொத்த இடத்தை விட்டு நீங்க வெளியேறினால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை. இது அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு சிச்சுவேஷன். அதனால தான் நீங்க பார்த்தீர்கள், அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வாங்க பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாளைக்கு நாளை பொறுத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் அவர் கூறி வருகிறார். ஆனால் ஈரான் செவிசாய்க்கவில்லை. ஈரான் கூறுவது என்ன? முதலில் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்தோம், நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டுட்டு வந்து அந்த பேச்சுவார்த்தை முறித்தீர்கள். இப்போ எங்க நாட்டில் நடந்த நஷ்டத்திற்காக காம்பன்சேஷனை முதலில் எடுத்து வைத்து, இல்லை நீங்க கொடுங்க, இல்லை மிடில் ஈஸ்டை சார்ந்த நாடுகள் கொடுக்கட்டும், உங்களுடைய நட்பு நாடுகள் கொடுக்கட்டும்,
அங்கிருந்தானே எங்கள் மீது தாக்குதல் நடந்தது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வருவதா இல்லையா என்று நாங்கள் யோசிச்சு பதில் சொல்றோம். சைனா, ரஷ்யா, ஈரான், ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள், இன்னும் சொல்ல போனால் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் உட்பட அனைவருமே இன்னைக்கு அமெரிக்காவுடைய அந்த திமிரிலிருந்து அவர்களுடைய திமிரை அடக்குவதற்கான முடிவை எடுத்து விட்டார்கள். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த போருக்கான திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் இல்லை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.